வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூகவியல் தினமும் 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகள் நம்ம பதிவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்று 8வது பதிவாக இன்று ஒரு 5 ஒரு மதிப்பெண் வினாவிடைகளை பார்க்க இருக்கிறோம். ஸோ மாணவர்கள் குறிப்பெடுத்து வச்சு படிங்க. முதல் கேள்வி, 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீபகற்பம். ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 4 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி தீவு அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ 2வது கேள்வி, சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் இது? சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். இது இந்திய வரைபடத்தில் புவியியலில் கேட்பாங்க, வரைபட பயிற்சியில். சரிங்களா? அடுத்து, டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். பருத்தி. பருத்தி தான் ஒரு வாணிப பயிர். பருத்தி வெள்ளி இலைப்பயிர் அப்படி சொல்லுவாங்க. முக்கியமான உண்மைடு. ஏற்கனவே நம்ம தங்க இலைப்பயிர் சணல் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வெள்ளி இலைப்பயிர் பருத்தி. இது மாதிரி ஒரு வாணிப பயிர் அப்படின்னாலும் பருத்தி. சரிங்களா? இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது? இதற்கான பதில் பக்ரானங்கல் அணை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதற்கான பதில் பக்ரானங்கல் அணை. இதுவும் புவியியல் பகுதியில் வரைபட பயிற்சியில் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து 5வது கேள்வி, பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? பாக்னீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது? இதற்கான பதில் இலங்கை. நம்ம இதை கூட புவியியல் பகுதியில் இந்திய வரைபடத்தில் குறித்து காட்டுவோம். மன்னார் வளைகுடா, பாக்னீர் சந்திலாம் குறித்து காட்டுவோம். ஸோ மாணவர்கள் தெளிவாக அந்த 5 ஒரு மதிப்பெண் வினாக்களை எழுதி வச்சு படிங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துகிறேன். நன்றி.